அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று இரவு நேர ஆறுதலான அழகான வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 119 1ஆம் வசனத்தின்படி, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை, உத்தமருக்கு கர்த்தர் துணை, நீதிமான்களின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கர்த்தர் நம்மை நீதிமானாக பார்க்கிறார். அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் நீதிமானாக மாற்ற பார்க்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் உண்மையுள்ள மனுஷனாக, உண்மை பேசுகிறவர்களாக, உண்மையின்படி நடத்துவர்களாக, கர்த்தருடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட நாம் கர்த்தருடைய வேதத்தின்படி நடந்தோமானால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் நமக்கும் நம் சந்ததியாருக்கும் இருக்கும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த கருக்குள்ள பட்டயமான வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாங்க ராஜா. எங்கள் பிள்ளைகள், வாழை பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதிங்க ராஜா. எங்கள் சபைக்கு வருகிற எல்லோரையும் ஆசீர்வதிங்க ராஜா. நம்முடைய ஆண்டவர் ரகசிய வருகை இப்போ நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட எங்களை ஒவ்வொருத்தருக்கும் தகுதிப்படுத்துங்க ராஜா. நம்முடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்குது ராஜா. ஏசப்பா, அந்த வருகை இருக்கிற தகப்பனே, வருகைக்கு உண்டான எல்லா அடையாளங்களும் நடக்குது ராஜா. ஏசப்பா ஸ்தோத்திரங்கத்தாவே, உங்களுடைய சிலுவை பாடுகிற நோக்கம் நிறைவேற வேண்டுமாப்பா. ஸ்தோத்திரங்கத்தாவே, ஒவ்வொரு ஜனத்தையும் ஒவ்வொரு ஆத்துமக்களை ரட்சித்துக் கொள்ளுங்க ராஜா. நாங்கள் அங்கே பரலோகத்துக்கு வரும்போது வெறுமையாக வரக்கூடாது ராஜா. ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டு வரணும் ராஜா. ஆத்ம ஆதாயம் பண்ண எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் கிருபை தாங்க ராஜா. ஆத்ம ஆதாயம் பண்ணுறதுக்கு ஒவ்வொருக்கும் ஞானத்தை கொடுங்க ராஜா. ஸ்தோத்திரங்கத்தாவே, நம்முடைய கிருபையால், நம்முடைய வல்லமையால், நம்முடைய அபிஷேகத்தினால, நம்முடைய சமாதானத்தினால எங்களை நிரப்பிடுங்க ராஜா. ஏசு நாம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன்.